சரி நீ ரொம்ப நேரம் குழந்தை அமுக்குற உடனே தூக்காத போய் என் பொண்ணு பஸ்டோட வருது காப்பி டீ என்ன போடு போ. சரி தூக்கம் வேணா சொன்னல உன்ன போ. நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். வீட்டு பேரு காசுக்கு போ. சரிம்மா அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். எதுக்குடா அவங்க அம்மா வீட்டுக்கு போனேன்? குழந்தை பார்த்த வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும். பின்ன என்னம்மா அவள் ஆசையா ஓடி வந்து குழந்தைய தூக்குறா, அப்படி மூஞ்ச காட்டுற. ஆனா அவள் குழந்தைக்கு வேலை செய்யணும், உன் பொண்ணுக்கு வேலை செய்யணும், குழந்தைய மட்டும் தூக்கக்கூடாது. அதான் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். 5 மாசம் கழிச்சு தான் வருவான். அது வரலையும் நீயே எல்லா வேலையும் பாரு. அம்மா அப்புறம் குழந்தை இல்லைன்ற கஷ்டத்தை விட இந்த மாதிரி ஆளுங்களாம் அப்படி பேசுறாங்க, அதுதான்மா தாங்கிக்க முடியல. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கா? இல்லடா நேற்று மேரிமா நான் பேசிருக்கூடாதுடா, தப்புடா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுடா. மேரிமா வர சொல்றா, அதுமா குழந்தை தூக்க சொல்றா. இந்த மாதிரி நான் பேச மாட்டேன்டா. சரிம்மா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். வாமா இந்தாம்மா உட்காரு. குழந்தை எப்படி? பரவாயில்ல இருக்கட்டும். எவ்வளோ திமுக பற்றி எவ்வளோக்கு ஆணவம் முடிச்சுவா. குழந்தை தூக்குனா வாங்காமல் போய் நிற்கிறா. பேசினா மட்டும் பேசினான்றா. உன்னை என்ன கேட்கறீங்களா? என்னடா குழந்தை தூக்குனா குழந்தை நாங்கள் திமுறா போய் நிற்கிறா. பேசினா மட்டும் பேசினான்றா. ஏமா குழந்தை தூக்க சொன்னா தூக்காம வந்துட்டியா? மறுபடியும் எப்படி பேசுறாங்க பாரு. அத்தை அப்படி பேசுறது எனக்கு பழகிடுச்சு. ஆனா நான் பாப்பாவை தூக்கி பாப்பாவுக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது கௌதம். லூசு, நீயுமாம்மா இதெல்லாம் நம்புற? எனக்கு தெரியல, எல்லாரும் அப்படி சொல்லி சொல்லி நானும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னு என்னமோ எனக்கு தெரியல. ஆனா நான் பாப்பாவை தூக்கி பாப்பாவுக்கு எதுனா ஆச்சுன்னா நிஜமா என்னால தாங்க முடியாது கௌதம். என்னடா உன் பொண்டாட்டி நேற்று இருந்து கணத்துல கை வச்சு உட்காந்துங்கிறா. ஏதோ கப்பலுக்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதே புடிச்சு உட்காந்துங்கிறா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் பெரியவ தானே, ஒரு வார்த்தை தப்பா சொன்னா என்ன? அவ தான் பொறுத்து போனோம். இந்த வீட்டாட மருமக தானே அவ. நாளைக்கு உன் தங்கச்சிங்களே வந்து ஒரு தப்பு பண்ணலாம், அவ பொறுத்து தான்டா போனோம். மா பெரியவங்களா என்ன வேணா பேசலாமாம்மா? மா அப்புறம் தப்பு பண்றவங்கள தப்பு பண்ணாதுன்னு சொல்றதை விட்டுட்டு பொறுத்து போறவங்களையே பொறுத்து போ சொல்றதுல என்னமா நியாயம் இருக்கு? அவளுக்கும் மனசு இருக்குமா, கொஞ்சம் பார்த்து பேசுமா. போமா. எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம ஜோசப் கௌதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.